அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9ஆம் பாவம், அதாவது ஜாதகத்தில் 9ஆம் இடம் சொல்லும் ரகசியம் அல்லது 9ஆம் பாவம் சொல்லும் ரகசியம். 9ஆம் இடம்னா என்ன? அதாவது ஒரு லக்னத்துக்கு 9ஆம் இடம் சொல்லுவாங்க. லக்னத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் இடம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்துக்கு உண்டான இடம். அதாவது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு லக்கு அனுபவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த ஃபார்ச்சூனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிற இடமே இந்த 9ஆம் இடம் தான். 9ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. இப்போ லக்னம் எப்படி முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த 9ஆம் இடமும். ஏன்னா அதிர்ஷ்டம், ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்னோட ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமா, யோக ஜாதகமா, அவயோக ஜாதகமா, எங்களுக்கு நான் வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. இது லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். சரிங்களா, 5ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். 9ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஒரு மனிதன் வந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டம், பாக்கியத்தை சொல்கிற இடம் வந்து இந்த 9ஆம் இடம் வச்சு நம்ம சொல்லிட முடியும். இந்த 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம். சரிங்களா, லக்கு குறிக்கிற இடம் இந்த 9ஆம் இடம் தான். அதாவது ஒரு மனுஷன் உழைச்சி சம்பாதிக்கிறது, நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற இடமே இந்த 9ஆம் இடம் தான். ஒன்றுமே இருக்காது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு பொசிஷன் இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சில பேர் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு சின்னதாக ஒரு சிறு தொழில் மாதிரி இப்போ சின்னதாக பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துல ஒரு 2-3 வருஷம் 4 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி தசாபுத்தி நடத்த 9ஆம் இடம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம் தான், உயர்கல்வி குறிக்கிற இடம் இந்த 9ஆம் இடம் தான், தந்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம் தான், அப்பா குறிக்கிற இடமும் இந்த 9ஆம் இடம் தான். முக்கியமாக சொல்லப்போனால் 9ங்கிறது அதிர்ஷ்டம், பாக்கியம், கொடுப்பனை. இது நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அது எப்படி நல்லா இருக்கணும்? 9ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும், 9ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது, 9ல் சனி இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, இந்த செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் இந்த பாவிகளோட சம்மந்தப்பட்டு இந்த 9ஆம் இடம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. 9ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ 9ஆம் இடம் கெட்டு போய் 9ஆம் அதிபதி கெட்டு போய் இந்த சூரியனால் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் தந்தையினால் பிரயோஜனமே இருக்காது. அவங்களுக்கு எல்லாம் தந்தை சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க. நிறைய இப்போ ஜாதகம் பாருங்கள், 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும், 9ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், மறைஞ்சிருப்பார், பாவிகளோடு இருப்பார், 6-8-12 மறைஞ்சப்போ நீச்சமாக இருப்பார். கண்டிப்பாக அவங்க தந்தை சின்ன வயசில் இறந்துருப்பாங்க, இல்லை அவங்க விட்டு போயிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம் நிறைய பார்க்க முடியுதுங்க. அப்போ 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, தந்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம் தான், உயர்கல்வி குறிக்கிற இடம் 9ஆம் இடம் தான். சரி, நான் டபுள் டிகிரி முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிஎஸ்சி எல்லாம் முடிச்ச அடுத்து எம்எஸ்சி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே சொல்கிற இடமும் இந்த 9ஆம் இடம் தான். இப்போ இந்த 9ஆம் இடத்தை வச்சு நிறைய சொல்லாங்க. சரிங்களா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி வலுத்து ஸ்ட்ராங்காக சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று நல்லா வலுத்து சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு, நீச்சமானால் கூட சுபகிரகங்களோட சம்மந்தப்படுறது ரொம்ப நல்லது. அவர் நீச்சமானால் கூட பரவாயில்ல, 9ஆம் அதிபதி கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் சுபகிரகங்களோட தொடர்பு நல்லா வலுத்து இருக்கணும். சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா நீச்ச பலன் மேலேருந்து மறுபடியும் ஒளி கிடைக்குதுன்னு அர்த்தம், அந்த கிரகத்து வந்து மறுபடியும் ஒரு ஒளித்தன்மை கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அதனால் 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் வலுத்து இருக்கணும். ஒரு சில பேருக்கு 9ஆம் அதிபதி 9லே இருப்பார், நல்லா ஆட்சி பலம் பெற்று இருப்பார், அப்பா மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அப்பா மூலமாக உதவி கிடைக்கும், சின்ன வயசுலேருந்தே அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட ஜாதகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 9ஆம் அதிபதி வலுத்திருக்கு அவங்களுக்கு தான். 9ஆம் அதிபதி வலுத்திருக்கும், கண்டிப்பாக அங்கே உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் வந்துருங்க. 4ஆம் இடமும் வலுத்திருக்கணும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது அடிப்படை கல்வி, அதாவது அந்த காலேஜ் முடிக்கிறது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சொல்கிற இடம். இப்போ அந்த 9ஆம் அதிபதி வலுத்துருந்துச்சுன்னா 4ஆம் இடமும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க உயர்கல்வி படிப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் வந்து நல்ல ஒரு படித்ததுக்கு உண்டான நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னே நம்ம சொல்லிட முடியும். சரிங்களா, அப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக வலுத்து இருந்தார்னா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். தந்தையினால் உதவி கிடைக்கும், தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த 9ஆம் இடத்தை வச்சு தாங்க நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, ஒரு சில பேர்த்துக்கு 9ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும், சனி ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும், சூரியன் ராகு இருக்கும், சூரியன் சனி இருக்கும். சூரியன் ராகுலாம் இருந்தால் 9ஆம் இடம் அவுட் ஆகி போச்சுன்னு அர்த்தம், கம்ப்ளீட்டாக 9ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டமே கிடைக்காது அவங்களுக்கு. இவங்கனால அடுத்தவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதுன்னு சொல்லிடலாங்க. இது எல்லாமே இந்த 9ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். ஒரு மனுஷன் என்ன அளவுக்கு கொடுப்பனை கிடைக்குது, எந்த அளவுக்கு அவங்க உழைப்புக்கு உண்டான அந்த பாக்கியம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு அந்த 9ஆம் இடத்தை வச்சு தெளிவாக சொல்ல முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் இடம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா லக்னாதிபதி கெட்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நல்லா இருந்து மற்ற கிரகமெல்லாம் என்னதான் நல்லா இருந்து என்னதான் இதானாலும் லக்னாதிபதி கெட்டு போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காமல் போகும். உங்களுக்கு சுற்றி எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான்
கற்பனையிலே வாழ்க்கை ஓடும், கற்பனையிலே அவங்க உலகத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நிழலாக இது எல்லாமே நடக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் போயிடும். லக்னாதிபதி கெட்டு போனவங்களுக்கு. இப்போ லக்னாதிபதி வலுத்திருந்து கூடவே பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி வலுத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அதிர்ஷ்ட ஜாதகம் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். சாப்பாடு துணிமணிகளை பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்க வாழ்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்ல முடியும். அதில் மாற்றமே கிடையாது. ஒரு சில பேருக்கு 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பார், தந்தையோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ங்கிறது அப்பா, அதிர்ஷ்டம். லக்னத்தில் இருப்பார், சம்மந்தப்பட்டிருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வருதுன்னு அர்த்தம், அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னு அர்த்தம், அதிர்ஷ்ட ஜாதகம்னு அர்த்தம், தந்தையோட உதவி கிடைக்குதுன்னு அர்த்தம், தந்தையோட பூர்வீகத்து கிடைக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு 9ஆம் அதிபதி 8க்கு போய் மறைஞ்சிருவார். 9ஆம் அதிபதி 8க்கு போய் மறைஞ்சிட்டா தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும், இல்லை தந்தையே இல்லாமல் போவார். தந்தை இருந்தும் இவருக்கு தந்தையாக இல்லாமல் இருப்பார், தந்தையோட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதெல்லாமே 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சவங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லிட முடியும். 9ஆம் அதிபதி 12ல் மறையுது. 9ஆம் அதிபதி 12ல் மறைச்சுன்னா அப்பா இவரை விட்டு பிரிங்கிற மாதிரி வருங்க. தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போகும், தந்தைக்கு அடிக்கடி மருத்துவ செலவு கொண்டு வந்து இழுத்து வச்சிரும். கண்டிப்பாக 9ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சா தந்தைக்காகவே ஒரு செலவு பண்ணுவார், மருத்துவ செலவு, தந்தைக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாமே 9ஆம் அதிபதி 12ல் சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக இருக்கும். இல்லை தந்தையை கூட இல்லாமல் இருக்கலாம். அது மற்ற கிரகம் 9ஆம் இடத்தை வச்சு சொல்லணும், சூரியனை வச்சு சொல்லிடணும். ரொம்ப முக்கியம், சூரியன் ரொம்ப முக்கியம், காரகன் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? 9ஆம் அதிபதி 8க்கு போச்சுன்னா தந்தையாலே அசிங்கமான, தந்தையாலே கண்டம் ஏற்படுறது, தந்தையாலே பிரச்சனை ஏற்படுறது, இல்லை அப்பாக்கே கண்டம் ஏற்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஜாதகத்துக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு 9ஆம் அதிபதி 5ல் இருப்பார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இது அருமையான ஒரு அமைப்புங்க இது. சரிங்களா? அதிர்ஷ்ட ஜாதகம். எவ்வளோதான் இவங்க போராடினாலும், எவ்வளோதான் இவங்க சம்பாதிக்க ட்ரை பண்ணாலும் அதுக்கு மேலே ஒரு அடுத்த கட்டமான ஒரு வாழ்க்கை இவங்களால நிச்சயமாக பார்த்துட முடியும். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, எவ்வளோ போராடுவாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு உண்டான அமைப்பு, அந்த முயற்சிக்கு உண்டான அமைப்பு பல மடங்கு இவங்களுக்கு பெற்றுத்தரும், பல மடங்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கவங்கள கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல இருப்பார், தந்தையே எதிரியாக இருப்பார். அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாக இருக்கும், அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது. பொதுவாகவே 9ஆம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாதுங்க. 3ஆம் இடத்துல மறைஞ்சால் கூட பரவாயில்ல, அது ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த 9ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சுபகிரகத்தோட தாக்கம் இருந்தால் ஜாதகர் அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். இந்த பிறவியில் கிடைக்கக்கூடாது, அது என்னென்ன கிடைக்கக்கூடாதுனால என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் வர வேண்டிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேரும். என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இவங்க நினைக்காத கூட வந்து உங்களுக்கு கிடைக்காதது கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கிடைக்காதது கூட வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அமைப்பு தாங்க இந்த 9ஆம் அதிபதி வளர்த்துருக்கவங்களுக்கு இருக்கும். சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு சுபகிரகங்களோட பார்வை ஏற்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த பிறவியில் அவங்க நல்ல ஒரு பிறவி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட முடியும். சரிங்களா? அப்போது 9ஆம் இடம் கெடக்கூடாது, 9ஆம் அதிபதி கெடக்கூடாது. 9ஆம் இடத்துல பாவகிரகத்தோட தாக்கம் நிச்சயமாக இருக்கவே கூடாதுங்க. இப்போ மேஷ லக்னத்துக்கெல்லாம் எடுத்தால் 9ஆம் அதிபதி குரு வருவார். அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. குரு திசையில் வந்து டாப்பில் கொண்டு போயிடுவங்கள. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்கு அதே மாதிரி, தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சூரியன் கெடாமல் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு, அரசாங்க வேலை கிடச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி சனி வருவார். அவர் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல இல்லாமல் இருந்து 9ஆம் இடத்துலேருந்து சுபகிரகங்களோட இருந்து சனி திசை தூள் கலப்பும். அதே மாதிரி தான் ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து ராஜயோக அதிபதியே வருவார். அவர் 9ஆம் அதிபதி வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எப்படியே காப்பாற்றிடுவார். ஆனால் சுபகிரகங்களோட சம்மந்தம் ஏற்பட்டால் சனி திசை யோக திசையாக இருக்கும். சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் சில தொந்தரவு கொடுக்கும். சரிங்களா? 6ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்ல விதமாக கொடுத்துரும். 12ல் மறையக்கூடாது, 12ல் இருந்தால் தூக்கத்துக்கு எடுக்கும். இதெல்லாமே நம்ம சொல்ல முடியும் நம்ம. சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனால் வந்து 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையாமல் இருக்கணும், 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகாமல் இருக்கணும், 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு ஒளி பொருந்திய வாழ்க்கை, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்கிறதுல மாற்றமே கிடையாது. மற்ற எந்த அமைப்பில் 9ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக இவர் கொடுத்து வச்சவராக தான் இருப்பார். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஜாதகம்னே சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இந்த யோகம் உங்களுக்கு இருக்கா, இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கான்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் நம்ம. 9ஆம் அதிபதி கெட்டு போனவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். இந்த பிறவி ஃபுல்லாக உங்களுக்கு அதிர்ஷ்டமே எல்லாம் போகும். 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான்
இந்த பிறவியில் அவங்களுக்கு என்ன ஒரு லேசாக முயற்சி எடுப்பாங்க, லைட்டாக தான் முயற்சி எடுப்பாங்க, டக்குன்னு அவங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சேர்றது எல்லாமே வந்து சேரும். அப்போது ஜாதகத்தில் லக்னாதிபதி முக்கியம், 5ஆம் அதிபதி முக்கியம், 9ஆம் அதிபதி முக்கியம். இதை வச்சு தாங்க ஒரு இந்த ட்ரையாங்கல், இந்த முக்கோணம் திரிகோணம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் ஒருத்தரோட கர்மாவை நம்ம சொல்கிறோம். இது நல்ல கர்மா, நல்ல பிறவி எடுத்திருக்காங்களா இல்லை கெட்ட பிறவி எடுத்திருக்காங்களா, நல்லது மட்டுமே அனுபவிக்க பிறந்திருக்காங்களா இல்லை கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்காங்களான்னு நம்ம இதை வச்சு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா? அதனால் லக்னாதிபதி முக்கியம், 5ஆம் அதிபதி முக்கியம், 9ஆம் அதிபதி ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.